அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த 2ஆம் நிலை காவலர் தேர்வு, அதாவது பிசி நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்திருக்குங்க. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி ஃபுல்லாக எல்லாத்தையுமே நம்ம சொல்ல போகிறோம், சரியாங்க? ஸோ பிறந்த தேதி என்னவாக இருக்கணும், கல்வி தகுதி என்னவாக இருக்கணும், நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணணும், உங்களுக்கு தேர்வு கட்டணம் எவ்வளவு, எப்போ தேர்வு நடைபெறும், இந்த மாதிரி முழுமையான டீட்டெயில்ஸை நம்ம ஒரே வீடியோவாக நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை பார்க்கும்போது லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்கள் பார்க்க முடியும். சரி, வாங்க நம்ம இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலையும் நம்ம பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள், இணையவழி விண்ணப்பம் துவங்கும் தேதி, சரியாங்க? அதாவது எப்போ அப்ளிகேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது ஆகஸ்ட் 22ஆம் தேதி, சரிங்களா? ஸோ அதாவது இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கான கடைசி தேதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் 21ஆம் தேதி சொல்கிறாங்க, சரியாங்க? ஸோ நீங்கள் ஆகஸ்ட் 22லேருந்து செப்டம்பர் 21 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம், சரியாங்க? ஸோ டைம் கிட்டத்தட்ட 1 மந்த் கொடுத்துருக்காங்க. 1 மந்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்காக கடைசி ஒரு 27ஆவது நாள் அப்ளை பண்ணுவோம், 28ஆவது நாள் அதாவது செப்டம்பர் 18ஆம் தேதி அப்ளை பண்ணுவோம், செப்டம்பர் 15ஆம் தேதி அப்ளை பண்ணுவோம் அப்படின்லாம் வெயிட் பண்ணாதீங்க. அதுவும் ஏன் அப்படின்றத நான் பின்னாடி சொல்லியிருக்கேன், சரிங்களா? பாருங்கள், அடுத்து நீங்கள் கொடுக்கக்கூடிய இணைய வழியில் உங்களுடைய டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணுறீங்க. அந்த சப்மிட் பண்ணக்கூடியதில் திருத்தம் மேற்கொள்கிறது, சரிங்களா? ஏதாவது தவறுதலாக சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அதை திருத்துறதுக்கு கால அவகாசம் என்ன சொல்லியிருக்காங்க, செப்டம்பர் 25 கடைசி தேதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான டேட் நமக்கு எப்போ எக்ஸாம், சரிங்களா? அதாவது போலீஸ் எக்ஸாம் எப்போ அப்படின்னா நவம்பர் 9ஆம் தேதி சொல்லியிருக்காங்க, சரியாங்க? ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம டேட்டு தெரியாமல் இருக்கக்கூடாது. ஸோ தேர்வு நடைபெறக்கூடிய தேதி பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் 9ஆம் தேதி நடைபெறுதுங்க, சரிங்களா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3644, சரியாங்க? 3644 ப்ளஸ் 21 கொடுத்துருக்காங்க. அது என்ன சார் 21 அப்படின்னு நம்ம உள்ளே பார்க்கும்போது அவங்களே தெளிவாக சொல்லியிருக்காங்க, எஸ்டிக்கானது, சரிங்களா? எஸ்டியோட காலி பணியிடங்கள் இருக்குது, அதையும் சேர்த்து அவங்க நிரப்புகிறாங்க. ஸோ டோட்டலாக காலி பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3644 ப்ளஸ் 21. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அதாவது காவல்துறைக்கு நீங்கள் 2ஆம் நிலை காவலருக்கு ஆண்கள் பெண்களும் சேர்ந்து 2833 சொல்கிறாங்க, சரியாங்க? அடுத்தது பாருங்கள், சிறைத்துறை, சரிங்களா? நீங்கள் ஒரு பிரிசன் டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே போகணும் அப்படின்னா 142 ஆண்களுக்கு சொல்கிறாங்க, 38 பெண்கள் வேக்கண்டாக சொல்கிறாங்க, சரியாங்க? ஸோ டோட்டலாக சிறைத்துறையில் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 180 பர்சன்ட்ஸ் சொல்கிறாங்க. அடுத்தது நீங்கள் ஒரு ஃபயருக்கு போகணும் அப்படின்னா, அதாவது தீயணைப்பு துறைக்கு போகணும் அப்படின்னா ஆண்கள் மட்டும்தான், அங்கே பெண்கள் கிடையாது, சரியாங்க? ஸோ ஆண்களுக்கு 631 வேக்கண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக நமக்கு 3644 வேக்கண்ட் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அதாவது அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா தகுதியான பெண் விண்ணப்பதாரர்கள் இல்லை அப்படின்னா அந்த இடம் அப்படியே வேக்கண்டாக வச்சிருக்கப்படாது. அது யாருக்கு மாற்றப்படும், ஆண் விண்ணப்பதாரர்களுக்கு மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது காவல்துறைக்கு மட்டும்தான் பொருந்தும், இதர டிபார்ட்மெண்ட்ஸுக்கெலாம் பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியாங்க? ஸோ அப்போ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. டேட்டு ரொம்ப முக்கியங்க. எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எதுக்கு நம்ம அதிலே ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் எது கொடுக்குறீங்க, செகண்ட் எது கொடுக்குறீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான சிறப்பு ஒதுக்கீடு, சரியாங்க? ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி இருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அதாவது சார்ந்துள்ள வாரிசுதாரர்களுக்கு 10%ங்க எல்லாருக்குமே. நீங்கள் இந்த 3 துறை, அதாவது 2ஆம் நிலை காவலராக இருக்கலாம், இல்லாட்டி சிறை காவலராக இருக்கலாம், இல்லாட்டி தீயணைப்பாளராக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே உங்களுக்கு 10% முன்னுரிமை கொடுக்குறாங்க. அடுத்தது பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ். இந்த இதில் நிறையா பேர் நம்ம ஆட்கள் இருப்பீங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், அதாவது விளையாட்டு வீரர்கள் நீங்கள்
இரண்டாம் நிலை காவலர்களுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ சொல்கிறாங்க, 7% வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இதே இது வந்து நீங்கள் வந்து சிறைத்துறைக்கு போகிறீங்க, இல்லைன்னா வந்து தீயணைப்பு துறைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10% வந்து அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் இராணுவத்தினர் இவங்க இருப்பீங்க. ஸோ அப்போ எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து 5% நீங்கள் எதுக்கு வேணாலும் போய்க்கிடலாம். உங்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா 5% இடஒதுக்கீடு இருக்குது. அடுத்தது டெஸ்டிடியூட் விடோ, அதாவது ஆதரவற்ற விதவை. சரியாங்க? இந்த ஆதரவற்ற விதவையெல்லாம் அவங்க யாருக்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க, அவங்க மட்டும்தான் எலிஜிபிள் ஆக முடியும். சரியாங்க? ஸோ ஆதரவற்ற விதவை வந்து 3% சொல்லியிருக்காங்க. அந்த 3% வந்து நீங்கள் வந்து இரண்டாம் நிலை காவலருக்கு போகலாம், இல்லாட்டி சிறைத்துறைக்கு போகலாம். தீயணைப்பு துறைக்கு பெண்கள் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் அது மட்டும் அப்ளிகேபிள் ஆக மாட்டீங்க. அடுத்தது பிஎஸ்டிஎம்ங்க. பிஎஸ்டிஎம் படிச்சிருக்கேன், அதாவது வந்து தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்க. நீங்கள் 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு, ஏன்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து என்னதுங்க, 10ஆம் வகுப்பு தான். அப்போ 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி என்ன பண்ணியிருக்கணும், எல்லாமே தமிழில் தான் படிச்சிருக்கணும். சரிங்களா? சார் நான் 8th வரைக்கும் தமிழ் மீடியம் சார், 9th 10th மட்டும் இங்கிலீஷ் மீடியம், என்னை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படின்னா கிடையாது. சரிங்களா? இல்லை சார், சிலர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1 to 5th வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பாங்க, 6th to 10th வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்க, அவங்களும் அப்ளிகேபிள் கிடையாது. சரியாங்க? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் என்ன பண்ணியிருக்கணும், கம்பல்சரி வந்து தமிழ் மீடியமில் படிச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிஎஸ்டிஎம்மில் வந்து நீங்கள் முன்னுரிமை பெற முடியும். சரியாங்க? ஸோ இவ்வளோதாங்க ஸ்பெஷல் கேட்டகரிஸ். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், அவங்களே சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். கல்வி தகுதி வந்து குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு, இல்லாட்டி அதுக்கு நிகரானது, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஊதிய விகிதம் சொல்லிட்டாங்க. ஊதிய விகிதம் ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா உங்களுடைய பேசிக் ஸ்கேல் வந்து 18,200 ஆரம்பித்து உங்களுக்கு 67,100 வரைக்கும் போகும். சரிங்களா? நான் வந்து பே ஸ்கேல் மட்டும்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வாங்கக்கூடிய மொத்த சம்பளமும் 18,200 கிடையாது. 18,200 அப்படின்றது பே ஸ்கேல். சரிங்களா? அதுக்கப்புறம் டிஏ இருக்குது, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மொத்தமாக வந்து அவங்க உங்களுக்கு நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் அவங்களே உங்களுக்கு என்னது எவ்வளோ அப்படின்றத சொல்லிடுவாங்க. சரிங்களா? அடுத்தது கல்வி தகுதி நான் முன்னாடியே சொல்லிட்டேன், 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி இருக்கணும். அடுத்து நிறையா பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டே இதாங்க, நான் அப்ளிகேஷன் போடுறதுக்கு எலிஜிபிளாக இல்லையா, எனக்கு 27 வயசாகுது, 26 வயசாகுது, எனக்கு 30 வயசாகுது, 35 வயசாகுது. உங்களுக்கு தாங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எப்பயுமே குழப்பிக்க வேணாம். சரிங்களா? அழகாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஓசி பிரிவினர், அதாவது பொது பிரிவினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து 2/7, அதாவது இங்கே சொல்கிறேன் பாருங்கள், 2/7/1999 1/7/2007 நீங்கள் பிறந்திருக்கணும். இதுக்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கீங்களா, தாராளமாக போய் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட வயசு நீங்கள் வந்து கரெக்டாக பார்க்க தெரியலைன்னா குழப்பிக்க வேணாம். அதுக்கு தான் அவங்க தெளிவாக என்ன பண்ணியிருக்காங்க, டேட்டு சொல்லியிருக்காங்க. டேட்டை பாருங்கள், அதாவது என்னதுங்க, ஜூலை 2, 1999 இருந்து ஜூலை 1, 2007 நீங்கள் பிறந்திருந்தா, சரிங்களா, ஓசி பிரிவினருக்கு சொல்கிறீங்க, பிறந்திருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடலாம். அடுத்தது பிசி. சரியாங்க? பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்து 18 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும், அதாவது 18 வயதை தாண்டி இருக்கணும், 28 வயசு வந்து நிறைவு பெறாதவராக இருக்கணும். அப்போயும் நம்மளும் குழப்புவான், 28 வயசு நிறைவு பெறாதன்னா என்னன்றதை அதுவும் அவங்களே சொல்லிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், 1997 பிறந்திருக்கணும். எந்த மாதம், ஜூலை 2ஆம் தேதி. சரிங்களா? ஜூலை 2, 1997 இருந்து ஜூலை 1, 2007 நீங்கள் பிறந்திருக்கணும். சரிங்களா? சார் நான் ஜூலை 1, 1997 சார், நான் அப்ளை பண்ண முடியுமா? முடியாது. சரிங்களா? சார் நான் வந்து ஜூலை 2 இல்லை ஜூலை 5ஆம் தேதி 2007 சார் அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்,
டேட்டை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். உங்கள் வயது உங்களுக்கு பார்க்க தெரியலைனாலும் பரவாயில்ல, இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கீங்களான்னு பாருங்கள். அப்படி பிறந்திருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். சரிங்களா? அடுத்தது எஸ்சி கேட்டகரி. ஸோ எஸ்சி கேட்டகரிக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எஸ்சி எஸ்சிஏ அதாவது வந்து ஆதி திராவிடர், அருந்ததி இன மக்கள், அதுக்கப்புறம் வந்து பழங்குடியின மக்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 2 1994 ஜூலை 1 2007 பிறந்திருக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க. அதாவது எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து ஸ்பெஷல் கன்சிடரேஷனாக உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? அதாவது நீங்கள் சிம்பிளாக எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜூலை 2 சரியாங்க, அடுத்து ஜூலை 1 2007. இந்த ஜூலை 1 2007 எல்லாத்துக்கும் பொதுவானது. ஆனால் இந்த ஜூலை 2ஆம் தேதி 1994 பிறந்திருக்கிறது வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரி. அதுக்கப்புறம் 1997னா பிசி, பிசி முஸ்லீமு, எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருக்குமே. இதே இது வந்து நீங்கள் ஓசி பிரிவினர்னா 1999 அவ்வளோதான். சரிங்களா? அதுக்கப்புறம் 3ஆம் பாலினத்தவர். சரியாங்க? ஸோ அதாவது வந்து திருநங்கைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே தான். அதாவது வந்து எஸ்சி எஸ்டிஏ கேட்டகரிக்கு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரிக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ ஸோ சேம் ப்ராசஸ் தாங்க இந்த 3ஆம் பாலினத்தவருக்கு கொடுத்துருக்காங்க. சரியாங்க? அடுத்தது டெஸ்டிடியூட் விடோ, அதாவது ஆதரவற்ற விதவை. ஆதரவற்ற விதவையை பொறுத்த வரைக்கும் 37 வயசு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது நீங்கள் எப்போ பிறந்திருக்கணும், ஜூலை 2 1988 2007 வரைக்கும் நீங்கள் வந்து பிறந்திருக்கணும். சரியாங்க? அதுக்கப்புறம் முன்னாள் இராணுவத்தினர்கள். முன்னாள் இராணுவத்தினர்கள் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து 5% இடஒதுக்கீடு இருக்குங்க. அதுக்கப்புறம் 47 வயது நிறைவு பெறாதவர் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், அதாவது நீங்கள் 1978 2007 நீங்கள் பிறந்திருக்கணும். சரியாங்க? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ அந்த முன்னாள் இராணுவத்தினர்னால் யாரை மென்ஷன் பண்ணுறது அதெல்லாம் உங்களுக்கே தெரியுங்க. ஏன்னா நீங்கள் நிறையா எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இடஒதுக்கீடு இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஓசி பிரிவினருக்கு வந்து 31% கொடுக்குறாங்க, பிசிக்கு வந்து 26.5% கொடுக்குறாங்க, அடுத்து வந்து முஸ்லீமுக்கு வந்து 3.5% கொடுக்குறாங்க, அடுத்து எம்பிசிக்கு வந்து 20%, எஸ்சிக்கு வந்து 15%, அருந்ததியினருக்கு 3%, பழங்குடியின மக்களுக்கு வந்து 1% கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே இது எல்லா எக்ஸாமுக்குமே காமனுங்க. சரிங்களா? இது பிசிக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த எக்ஸாம் எழுதினாலுமே இதுதான் உங்களுக்கு இடஒதுக்கீடு, அதாவது வகுப்பு வாரி இடஒதுக்கீடு, அதாவது வந்து நம்மளுடைய கம்யூனிட்டி பேஸ்டு என்னதுங்க இடஒதுக்கீடு. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், அடுத்தது இந்த விளையாட்டுத்துறை இருக்கிறீங்களங்க, உங்களுக்கு வந்து 7%, அதுக்கப்புறம் 10%ன்னு சொன்னேன். ஸோ உங்களுக்கு பாருங்கள் எந்த கேட்டகரிக்கில் நீங்கள் வரணும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் இந்திய நாட்டின் சார்பாக பன்னாட்டு போட்டியில் விளாண்டிங்க அப்படின்னா படிவம் 1 கொடுத்துருக்காங்க. அதே இது வந்து தமிழ்நாட்டின் சார்பாக கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா படிவம் 2. நீங்கள் இதே இது வந்து யூனிவர்சிட்டிக்கு இடையில், இப்போ வந்து மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டிக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இடையில் போட்டி நடக்குது. ஸோ இந்த மாதிரி யூனிவர்சிட்டிக்கு இடையில் வந்து போட்டி நடக்குது அப்படின்னா அதில் வந்து தமிழக பல்கலைக்கழகம் சார்பாக நீங்கள் கலந்துக்கிட்டீங்க, இல்லாட்டி வந்து அதர் ஸ்டேட்டுக்கு சம்மந்தமாக நமக்கு வந்து விளையாட்டு போட்டி நடக்குது அப்படின்னா படிவம் 3. ஸோ இதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அது அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டுகள் எல்லாது கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்றில் தான் நீங்கள் வந்து இருப்பீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இதை தவிர்த்து வேறு விளையாட்டுக்கெலாம் யாரும் போக போகிறது கிடையாது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், அடுத்த ரொம்ப முக்கியமானது வந்து தேர்வு முறை. சரியாங்க? இது தாங்க ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேப்பர், அதாவது வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வு தாங்க நடக்கும். சரிங்களா? இது 80 மார்க்குக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதை பற்றி நான் ஃபுல்லாக அடுத்ததில் சொல்கிறேன். இப்போ இதில் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ் மொழி தகுதி தேர்வு தாங்க உங்களுக்கு நடக்கும். சரியாங்க? ஸோ இதில் மொத்தம் 80 கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? 80 கேள்வி கேட்பாங்க. எவ்வளவு நேரம் கால அவகாசம் அப்படின்னா 80 நிமிடங்கள் கால அவகாசம். நல்லா புரிஞ்சுக்கோங்க.
தமிழ் தகுதி தேர்வில் 80 கொஸ்டின் கேட்குறாங்க. 80 நிமிடங்கள் கால அவகாசம். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிடங்கள்னு வச்சுக்கோங்க. ஓஎம்ஆர் சீட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரியாங்க? சரிங்க சார். இந்த 80 கொஸ்டினில் நான் எத்தனை மார்க்கு சார் வாங்கணும் அப்படின்னா 32 மார்க்கு வாங்கணும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், 80 கொஸ்டினில் 32 கொஸ்டின் வந்து சரியாக நீங்கள் விடையளிச்சிருக்கணும். சரிங்களா? அவ்வளோதான். சரிங்களா? புரியுதுங்களா? அடுத்தது 2வது பார்த்தீங்கன்னா செகண்ட் பேப்பர் வந்து உங்களுக்கு முதன்மை எழுத்து தேர்வு. இதுதான் ஸ்கோரிங் டெஸ்ட்டு. சரிங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து நீங்கள் பாஸ் ஆனால் தான் இந்த பேப்பரே திருத்துவாங்க. நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து உங்களுக்கு 32 மார்க் நீங்கள் வாங்கலை அப்படின்னா இந்த பேப்பரை திருத்த மாட்டாங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அப்போ பாருங்கள், 2வது பேப்பரில் மொத்தம் 70 மார்க்கு. சரியாங்க? ஸோ என்னதுங்க, மொத்தம் 70 மார்க்கு. இந்த 70 மார்க்கை 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. 45 கொஸ்டின் ஜிகே, 25 கொஸ்டின் வந்து என்னதுங்க உங்களுக்கு சைக்காலஜி. சரிங்களா? ஸோ 45 வந்து ஜிகே, 25 வந்து சைக்காலஜி. இதுக்கு நீங்கள் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கறணும். சரிங்களா? சரிங்க சார். இந்த 70 கொஸ்டினுக்கு எவ்வளோ சார் எங்களுக்கு டைமிங்கு? அதுக்கும் 80 நிமிஷம் தான். சரிங்களா? ஸோ அப்போ தமிழ் தகுதி தேர்வுக்கும் 80 நிமிஷம் தான், மெயின் எக்ஸாமுக்கும் 80 நிமிஷம் தான். சரியாங்க? ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 70 மார்க்கில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை தான் உங்களோட மதிப்பெண். சரிங்களா? சார் நான் தமிழில் ஒரு 80க்கு 78 எடுத்திருக்கேனே, அதெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்களா? அதெல்லாம் சேர்த்துக்கவே மாட்டாங்க. அது ஒன்லி என்னது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. நீங்கள் பாஸ் ஆகிருக்கீங்களா, பாஸ் ஆகலையா, நீங்கள் அங்கே எலிஜிபிளுக்கு வர முடியுமா முடியாதா? 32 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மெயின் எக்ஸாமுக்கு வருவீங்க, இல்லாட்டி வரமாட்டீங்க. அதுக்கு மட்டும்தான், ஜஸ்ட்டு ஃபார் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி. சரிங்களா? ஆனால் என்ட்ரன்ஸ் கம் ஸ்கோரிங் டெஸ்ட்டு தான் இந்த முதன்மை எழுத்து தேர்வு. சரிங்களா? இதுவும் உங்களுக்கு ஓஎம்ஆர் படி தான் நடக்கும். ஸோ ஓஎம்ஆரில் டெஸ்ட் எழுதி பழகுங்க. சரியாங்க? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. 1:5. சரியாங்க? ஸோ அப்போ ஒரு இடத்துக்கு 5 நபர்களை அவங்க வந்து கூப்பிடுறாங்க. சரியாங்க? அப்போ 1:5 உங்களுக்கு உங்கள் புரிதலுக்காக நான் சொல்கிறேன். ஒரு 100 தான் வேக்கண்ட் அப்படின்னா 500 பேரை கூப்பிடுறாங்க. சரிங்களா? ஸோ அதில் ஏன்னா உங்களுக்கே தெரியுமில்லங்க. அடுத்தது 3வது ப்ராசஸ் என்னதுங்க, உங்களுக்கு ரிசல்ட்டு போட்டோடனே அடுத்து என்ன பண்ணுவாங்க, உங்களை வந்து ஃபிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் 1:5 அப்படின்றதெல்லாம் கூப்பிட்றாங்க. சரிங்க சார். இப்போ ஒரே மார்க்கை நாங்கள் நிறையா பேர் எடுத்துட்டோம் சார், அப்பையும் 1:5 தான் கூப்பிடுவாங்களா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. எவ்வளோ மார்க், அதாவது வந்து இப்போது ஒரு 60 அப்படின்ற மார்க் வந்து ஒரு 1000 பேர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த 1000 பேரையுமே கூப்பிடுவாங்க. சரிங்களா? அதில் 300 பேர் தான் தேவை அப்படின்றதுக்காக 300 பேரை மட்டும் கூப்பிட மாட்டாங்க. உங்கள் புரிதலுக்காக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ விண்ணப்பதாரர்களின் எண்ணிக்கை 1:5 விகிதத்தை விட அதிகமாக இருக்கக்கூடும். அதைத்தான் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் 1:5 தான் எடுப்போம். சப்போஸ் அங்கே வந்து பாஸ் ஆனவங்களோட எண்ணிக்கை, ஒரே மார்க் வாங்கினவங்களோட எண்ணிக்கை அதிகமாகும் போது நாங்கள் அதிகமான பீப்புள்ஸை தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாங்க? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து தேர்வு கூடச்சீட்டு. சரிங்களா? அதாவது ஒன்றும் இல்லைங்க, ஹால் டிக்கெட்டுங்க. அந்த ஹால் டிக்கெட் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. சரியாங்க? ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறணுங்க. அப்ளை பண்ணும்போது உங்களுடைய பயனர் எண் சொல்லுவாங்க, அதாவது யூசர் ஐடி, அதுக்கப்புறம் வந்து கடவுச்சொல், பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் எழுதி வச்சுக்கிறணும். சரிங்களா? தொலைச்சிடக்கூடாது. அது இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஹால் டிக்கெட்டே எடுக்க முடியும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? எவ்வளோ ஹைட் இருக்கணும், அதுக்கப்புறம் ஜஸ்ட் எவ்வளோ இருக்குன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது எஸ்சி கேட்டகரியை தவிர்த்து, சரிங்களா, இதர வகுப்பினர் இருக்கீங்களா, எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் வந்து குறைந்தபட்சம் 170 சென்டிமீட்டர் இருக்கணும், பெண்களுக்கு 159 சென்டிமீட்டர் இருக்கணும். இதே இது வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் ஆண்கள் வந்து 167 சென்டிமீட்டர் இருக்கணும், பெண்கள் வந்து 157 சென்டிமீட்டர் இருக்கணும். அடுத்தது ஜெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே சாதாரண நிலையில் 81 இருக்கணும். சரிங்களா? 81 சென்டிமீட்டர் இருக்கணும். மூச்சு இழுத்து விரிந்த நிலையில் நீங்கள் மூச்சை இழுக்கும்போது ஒரு 5 சென்டிமீட்டர் வந்து விரியணும். சரிங்களா? அவ்வளோதாங்க. இதே நீங்கள் முன்னாள் இராணுவத்தினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உடற்கூடை கிடையாதுங்க. சரிங்களா? ஸோ அதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும்.
அடுத்தது பாருங்கள், அடுத்தது ரொம்ப முக்கியமானது வந்து ஃபிசிக்கல் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அடுத்து ஃபிசிக்கல் வந்து நீங்கள் அழகாக வந்து பண்ணிடலாம். சரியாங்க. அடுத்தது பாருங்கள், அடுத்தது இந்த என்சிசி என்எஸ்எஸ் இருப்பீங்களங்க, உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்சிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 2 மார்க் கொடுக்குறாங்க, என்எஸ்எஸ்ஸுக்கும் 2 மார்க் கொடுக்குறாங்க, ஸ்போர்ட்ஸுக்கும் 2 மார்க் கொடுக்குறாங்க. சரியாங்க. ஸோ அதை பற்றி வந்து இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே என்சிசி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, அப்போ நீங்கள் ஏ சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க, உங்களுக்கு அரை மதிப்பெண் தான். சார் நான் என்சிசினாலே நீங்கள் என்ன சார் 2 மார்க்குன்னு சொன்னீங்க, நீங்கள் என்ன சார் இப்போ அரை மார்க் அப்படின்னா அந்த நீங்கள் அப்படி தான் நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுவீங்க. அதனால தான் அவன் நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக சொல்லிடுறான். ஏ சர்டிஃபிகேட் தான் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு அரை மதிப்பெண் தான் நான் கொடுப்பேன். இதே இது பி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா 1 மதிப்பெண், இதே இது சி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் உங்களுக்கு 2 மதிப்பெண். சரியாங்க. ஸோ இதே மாதிரி தான் என்எஸ்எஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. என்எஸ்எஸ்க்கு வந்து காமனாக நீங்கள் இங்கே சர்டிஃபிகேட்லாம் பேசாது, என்எஸ்எஸ்ஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா 2 மதிப்பெண். சரிங்களா. என்சிசிக்கு மட்டும்தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது வந்து இங்கே பாருங்கள், இதே இது என்சிசி சர்டிஃபிகேட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, 2 ஆண்டுகள் முடித்து அந்த மாதிரி நீங்கள் முகாமில் வந்து பங்கு கொண்டதுக்கான சான்றிதழ் இருந்தால் 1 மதிப்பெண் தான் கொடுப்பாங்க. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் திட்டச் செயல் தொண்டர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அரை மதிப்பெண் தான். ஸோ இதே இது வந்து 2 மதிப்பெண் உங்களை யாருக்கு என்எஸ்எஸ்க்கு கொடுப்பாங்க அப்படின்னா பன்னாட்டு நிகழ்வில் கடந்திருக்கணும், குடியரசு தின அணிவகுப்பில் நீங்கள் இருந்திருக்கணும், வீர தீர செயல்கள் ஏதாவது புரிந்திருக்கணும், இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 2 மதிப்பெண். ஸோ இங்கேயும் கேட்டகரியாக தான் பிரிச்சிருக்காங்க. அடுத்தது விளையாட்டு வீரர்கள், விளையாட்டு வீரர்களுக்கு 2 மதிப்பெண் கொடுக்குறாங்களாங்க. நீங்கள் பள்ளிகளுக்கு இடையே நடந்த போட்டினா அரை மதிப்பெண் தான், கல்லூரி சார்பானாலும் அரை மதிப்பெண் தான், நீங்கள் வந்து யூனிவர்சிட்டிக்குள்ளே விளாண்டுருந்தீங்கன்னா 1 மதிப்பெண், இதேக்குள்ளே அதாவது டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே விளாட்றீங்க அப்படின்னா 1 மதிப்பெண், அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு மாநிலத்தின் சார்பாக கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா 1.5 மதிப்பெண், அதுக்கப்புறம் அதாவது தேசிய போட்டியில் வந்து கலந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா 2 மதிப்பெண். சரிங்களா. ஸோ அப்போ ஸ்போர்ட்ஸுக்கும் அவங்க அழகாக தெளிவாக சொல்லியிருக்காங்க, குழப்பிக்க வேணாம். சரியாங்க. அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இறுதி தற்காலிக தேர்வு பட்டியல். சரியாங்க. இதை தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து ஒரு ரிசல்ட் விடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ரொவிஷனல் லிஸ்ட் மாதிரி. ஸோ அப்போ அதில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கூப்பிடுவாங்க. கடைசியாக தான் உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரே மதிப்பெண் எடுத்தவங்களுக்கு எத்தனை பேராக இருந்தாலும் நாங்கள் அடுத்த நிலைக்கு ஃபிசிக்கலுக்கு உங்களை கூப்பிடுவோம் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரியாங்க. சார் இப்போ நான் வந்து ஆரம்பத்தில் நான் சொன்னேன், என்ன சொன்னேன் அப்படின்னா நான் வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணிடுங்க, அப்ளை பண்ணுறதை வந்து காலம் தாழ்த்தாமல் ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இங்கே பாருங்கள், இந்த கேட்டகரியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது ஒருவருடைய எல்லாருக்குமே தாங்க பொருந்தும், ஒருவருடைய மதிப்பெண், அவருடைய பிறந்த தேதி. சரியாங்க. அடுத்து அவர் வந்து ஏதாவது ஒரு சாரணர் இயக்கம் இந்த மாதிரி பொதுவாக இது எல்லாத்துக்குமே தாங்க. அதாவது உங்களுடைய பிறந்த தேதியும் நீங்கள் எடுத்த மதிப்பெண்ணும் ஒரே மாதிரி இருக்குது. சரியாங்க. அப்போ யாரை தேர்ந்தெடுப்பாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைனல் லிஸ்ட்டை நான் சொல்கிறேன். சரிங்களா. அப்போ என்ன சொல்கிறாங்க, 5 பேர் தான் வேணும். சரிங்களா. அங்கே 10 பேர் இருக்காங்க. இந்த 10 பேருக்குமே ஒரே பிறந்த தேதி இருக்குது, ஒரே மதிப்பெண் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஃபைனலாக அவங்க எதை பார்ப்பாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணீங்க பார்த்தீங்களா, அந்த அப்ளை பண்ண டேட்டை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க, நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய டேட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா. ஸோ அதில் முன்னுரிமை கொடுத்து யார் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணிடுங்க, 1 வீக் மட்டும் டைம் எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரியாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க இணைய வழியில் நீங்கள் வந்து திருத்தம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் நினைப்பீங்க எல்லாத்துக்குமே திருத்தம் மேற்கொள்ளுவோம், நம்ம நேமை கூட தப்பாக அடிக்கலாம், நம்ம அப்பா பேரை அம்மா பேரெல்லாம் தப்பாக கொடுக்கலாம், அப்படிலாம் கிடையாதுங்க. தெளிவாக சொல்லிட்டாங்க. சரிங்களா. தெரிஞ்சுக்கோங்க. விண்ணப்பதாரர்கள் சமர்ப்பிக்கப்பட்ட இணைய வழி விண்ணப்பத்தில் பின்வரும் பெயர், தந்தை தாய் இல்லைன்னா பாதுகாவலரோட பெயர்னால் உங்களோட பெயர், அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி அதாவது வந்து மெயில் ஐடி, அடுத்து பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த்து, இதை தவிர பிற புலங்களை நீங்கள் திருத்தி கொள்ளலாம். அப்போ நீங்கள் எதில் கை வைக்க முடியாது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. ரொம்ப
வெகுளித்தனமாக அப்ளை பண்ணக்கூடாது. சரிங்களா? கரெக்டாக அப்ளை பண்ணணும். உங்களுடைய நேம், உங்களுடைய அம்மா அப்பாவினுடைய பெயர், அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர், அடுத்தது வந்து உங்களுடைய மெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். இதை எந்த காரணத்தை கொண்டும் மாற்ற முடியாது. இதை தவிர்த்து மீதி இருக்கிறத நீங்கள் மாற்றிக்கிறலாம். சரிங்களா? அடுத்தது தேர்வு கட்டணம். அனைத்து வகுப்பினருக்கும் தேர்வு கட்டணம் வந்து எவ்வளோங்க? 250 ரூபா நீங்கள் வந்து செலுத்தணும். அதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்? ஜிபேலே நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் செலுத்திக்கிறலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பணம் கட்டிட்டீங்க அப்படின்னு வீட்டுக்கு தபால்லாம் அனுப்ப மாட்டாங்க. சரியாங்க? ஸோ உங்களுக்கு வந்து என்னதுங்க, மெசேஜாக வந்துடும், அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு கட்டணம் செலுத்திய விவரத்தை வந்து அவங்க வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெசேஜாக கொடுத்துருவாங்க. சரியாங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில் வந்து விண்ணப்பத்தை செலுத்திக்கிட்டு இருப்பீங்க. சரிங்களா? உங்களுக்கு அங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம், அங்கே வந்து பணம் ஏறி இருக்கும். ஆனால் நீங்கள் அதை கவனிக்காமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திரும்ப பணத்தை போட்டுக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் எத்தனை டைம் போட்டாலும் அது திருப்பி அளிக்கப்பட மாட்டாது. சரியாங்க? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து என்கொயரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன டீட்டெயில்ஸ் வந்து மேக்ஸிமம் நான் எல்லா டீட்டெயிலுமே நோட்டிஃபிகேஷனை ஃபுல் அண்ட் ஃபுல் படித்து உங்களுக்கு சொல்லிட்டேன். சார் நீங்கள் சொன்ன விவரங்கள்லாம் எங்களுக்கு பத்தலை, நான் வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு டெக்னிக்கல் எரர்னு வருது, அப்போ அதுக்கு சந்தேகம் இருக்கா, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அடுத்து விண்ணப்பம் தொடர்பான சந்தேகம் இருக்கா, சார் எனக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுனே தெரில, எதை இன்க்ளூட் பண்ணணும், எதை சப்மிட் பண்ணணும் எப்படின்னே தெரில அப்படின்னா அதுக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க, கால் பண்ணி கேளுங்க. அடுத்து பணம் செலுத்துதல் தொடர்பான சந்தேகம் இருந்தால் கால் பண்ணி கேளுங்க. சரியாங்க? மெச்சத்தக்க விளையாட்டு வீரர்களுக்கான ஒதுக்கீடு தொடர்பான சந்தேகங்கள் இதில் பெரும்பாலும் நம்ம இருக்க மாட்டோங்க. சரிங்களா? அதனால தான் நான் அதை பற்றி நான் சொல்லலை. அதுக்கான சந்தேகங்கள் இருந்தாலும் அதுக்கும் என்கொயரி நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரியாங்க? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ரொம்ப முக்கியமானது வந்து பதிவேற்றம் செய்யப்படக்கூடிய சான்றிதழ்கள். சரியாங்க? ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கல்வி தகுதியை சொல்லிட்டோம், நீங்கள் பிறந்த தேதி எப்படின்றத நம்ம சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் வந்து தேர்வு கட்டணம் எவ்வளோன்றதை நம்ம சொல்லிட்டோம். அடுத்த மிக முக்கியமானது வந்து நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. 10ஆம் வகுப்பு விண்ணப்பதாரர்களோட பெயர் எல்லாத்துக்குமே 10ஆம் வகுப்பு சான்றிதழ் தாங்க. அதில் உங்களோட நேம் இருக்குமாங்க, டேட் ஆஃப் பர்த் இருக்குமாங்க. ஸோ அவ்வளோதாங்க. சரிங்களா? அடுத்தது உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து தகுதி வாய்ந்த அரசு அதிகாரியால் அது வழங்கப்பட்டிருக்கணும். சரியாங்க? நான் அங்கேயே சொன்னேன், நீங்கள் வந்து ஒரு டெஸ்டிடியூட் விடோவாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க யாருக்கிட்ட சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும்னு சொன்னேன். அந்த நபர் யார்? சரியாங்க? அதாவது வந்து யாருக்கிட்ட வாங்கியிருக்கணும் அப்படின்னா வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட நீங்கள் வாங்கியிருக்கணும், அப்படி இல்லைன்னா உதவி ஆட்சியர்கிட்ட வாங்கியிருக்கணும், இல்லாட்டி சார் ஆட்சியர்கிட்ட வாங்கியிருக்கணும். ஸோ இவங்க 3 பேர்கிட்ட வந்து ஆதரவற்ற விதவை வாங்கியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளிகேபிள் ஆவீங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவத்தினருக்குலாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அடுத்து என்சிசி சர்டிஃபிகேட் வைக்கணும், என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், அதுக்கப்புறம் வந்து விளையாட்டு போட்டிக்கான சான்றிதழ் வச்சுருக்கணும், பிஎஸ்டிஎம் வச்சுருக்கணும். சரியாங்க? ஸோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானதுங்க, நான் சொல்கிறத மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது ஃபோட்டோ சைன் அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. சரியாங்க? பாருங்கள், வெள்ளை நிற பின்னணி இருக்கணுங்க. இது ரொம்ப முக்கியம். அதாவது நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்களங்க, ஃபோட்டோவுக்கு பேக்ரவுண்டில் ஒயிட் கலரில், இப்போ நீங்கள் இப்போ ஸ்டூடியோவுக்கு போனீங்கன்னா கலர் ஃபோட்டோ தான் எடுப்பாங்க, பேக்ரவுண்டில் கலர் தான் இருக்கும், ஸ்க்ரீன் வச்சுருப்பாங்க, கலர் ஸ்க்ரீன் தான் இருக்கும். ஆனால் அவங்க எடிட் பண்ணும்போது பேக் சைடில் வந்து ஒயிட் கலர் தான் வச்சுருக்காங்களான்றதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இல்லாட்டி உங்களோட ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. அடுத்தது பாருங்கள், அடுத்தது லெஃப்ட்டு தம்ப் கொடுக்கணும். சரிங்களா? இடது கை விரல் ரேகையோட பிம்பம் நீங்கள் கொடுத்துருக்கணும். சரியாங்க? அடுத்து உங்களோட சைன் வந்து இருக்கணும். சரியாங்க? உங்களோட நார்மல் சைன் போட்டு நீங்கள் அதையும் பதிவேற்றம் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ இதாங்க முக்கியமானது. ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுடைய நீங்கள் என்ன கம்யூனிட்டியாக இருக்கீங்களோ
அந்தந்த கம்யூனிட்டி எந்தெந்த இதெல்லாம் வரும், இதெல்லாம் வந்து காமனுங்க. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமானது எதுவுமே கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு தேவையான தேர்வு நேரம், தேர்வு எப்படி 2 தேர்வாக நடைபெறும், தேர்வு கட்டணம் எவ்வளவு, அதுக்கப்புறம் வந்து எப்படி இடஒதுக்கீடு, லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்தோட லாஸ்ட் டேட்டு நீங்கள் எப்போ வந்து கடைசி அப்படின்னா செப்டம்பர் 21 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போ எக்ஸாம் நடக்கும் அப்படின்னா நவம்பர் 9ஆம் தேதி எக்ஸாம் நடக்கும். கண்டிப்பாக எக்ஸாம் வச்சுருவாங்க. எந்த காரணத்தை கொண்டும் தள்ளி போகாது, சரிங்களா? ஸோ தள்ளி போகும் அப்படிலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணிடுவாங்க, எக்ஸாம் வச்சுருவாங்க. எப்போயுமே வந்து எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக இப்போ சொன்ன எஸ்ஐ எக்ஸாமை தான் தள்ளி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கும் கூட சொல்லிட்டாங்க, சரிங்களா? ஸோ அப்படின்றப்ப இது கண்டிப்பாக தள்ளி போக வாய்ப்பே கிடையாதுங்க. எப்போயுமே வந்து பிசி எக்ஸாம் சொன்ன டேட்டில் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நல்லா படிங்க. ஸோ உங்களுக்கு நான் எந்த புக்கை சார் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் வந்து 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பகுதியையும் படிச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கேள்வியாக கேட்பாங்க, சரியாங்க? ஸோ நல்லா படிங்க. கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், இதெல்லாம் ஒரே எக்ஸாமுங்க. அடுத்து ஃபிசிக்கல், அவ்வளோதான். ஃபிசிக்கல் அப்படின்றது நம்ம கண்டிப்பாக நமக்கு ஹைட் இருக்கும், ஜெஸ்ட் இருக்கும், அழகாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக நம்ம உள்ளே போயிடலாம், சரிங்களா? ஸோ எக்ஸாமுக்கு மட்டும் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. ஸோ 75 சொல்லியிருக்காங்க, சாரி 70 மதிப்பெண் சொல்லியிருக்காங்க. 45, 25, 45 வந்து ஜிகே சொன்னோம், 25 வந்து என்னதுங்க, சைக்காலஜி சொன்னோம். சைக்காலஜி தெரியாதவங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ 70 மதிப்பெண்ணில் 65க்கு மேலே வந்து எடுக்கணுங்க. டார்கெட் வச்சு படிங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிசி எக்ஸாமில் பாஸ் ஆகி நம்ம 2ஆம் நிலை காவலராக போயிடலாம், சரியாங்க? ஸோ தொடர்ந்து படிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வெற்றிக்கு என்றும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமி உறுதுணையாக இருக்கும். அனைவருக்கும் மிக்க நன்றி.